அணுசக்தி மற்றும் சுரங்க திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான கருத்து கேட்பு கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. நமது தொலைபேசி இணைப்பில் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு சுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மக்களுக்கான கருத்து கேட்பு கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்று மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு போக்கு. எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய திட்டமாக இருந்தாலும் சரி, அது கனிமங்கள் தொடர்பான திட்டமாக இருந்தாலும் சரி, இல்ல அணுசக்தி நிலையங்கள் அமைப்பது, அனல்மின் நிலையம் எதுவாக இருந்தாலும் அந்த வளங்கள் மீதான உரிமை மக்கள்கிட்ட தான். முடியாட்சி காலத்துலதான் வளங்கள் மீதான இறையாண்மை அரசிடம், அதாவது அரசியிடம், அது அரசிடம் வந்துச்சு. இப்ப மக்களாட்சி காலம். மக்களாட்சி காலத்துல அந்த வளங்கள் மீதான உரிமை மக்கள்கிட்ட தான் இருக்குது. சாவரனிட்டி மக்கள்கிட்ட தான் இருக்குது. இறையாண்மை மக்கள்கிட்ட தான் இருக்குது. அப்ப மக்களுக்கு இறையாண்மை உள்ள ஒரு விஷயத்தை எடுப்பதற்கு மக்களிடம் கருத்து கேட்கவில்லை, தேவையில்லை என்று சொல்வது ஒரு பாசிச மனநிலை காண்கிறது. நிச்சயமாக ஜனநாயக விரோத போக்கு, மக்கள் விரோத போக்கு. இது முதல்ல இன்னைக்கு பாதுகாப்பு காரணங்கள் கருதி இந்த மாதிரி நாட்டோட கனிமங்கள் தொடர்பாக அறிவிப்பாங்க. நான் எதையுமே செய்யலாம். எந்த திட்டம் இருந்தாலும் மக்கள்கிட்ட கருத்து கேட்க தேவையில்லை. அப்ப எந்த திட்டம் அரசின், அதாவது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட திட்டம் என்று சொல்வதற்கான உரிமை ஒன்றிய அரசு தான் இருக்குது. நாளைக்கு ஒரு ரோடு போடனா கூட அந்த ரோடு தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது சொல்லலாம். ஒரு போர்ட் கட்டினா கூட அது தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்ப எந்த திட்டமாக இருந்தாலும் அது தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட திட்டம் என்று அறிவித்து விட்டால் மக்களிடம் கருத்து கேட்கவில்லை என்பது ஒரு ஆபத்தான, ஒரு பாசிச தன்மையான ஒரு போக்கு. இது வன்மையாக கண்டிக்கிறோம். இது அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஆனா அந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு விதிகளை அவர்கள் திருத்தம் செய்ய முற்பட்ட போதே இந்த கிளாஸ்லாம், இந்த விதிகள்லாம் அதை வச்சிருந்தாங்க. மக்களிடம் பெரும் எதிர்ப்பு நிலவியதால் அதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார்கள். இப்போது அறிவித்திருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த வேண்டுகோளா வைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி கனிமங்கள், அரிய வகை கனிமங்கள் தமிழ்நாட்டின் கடற்கரை தான் கிடைக்குது. அப்ப அந்த கடற்கரை அங்க ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திட்டங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு நம்ம எல்லாரும் தெரியும். அப்ப தமிழக அரசு இந்த விதிகள் திருத்தப்படுவதை கடுமையாக எதிர்க்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கோரிக்கையை வைக்கிறோம். ஒன்றிய அரசுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறோம். தேச பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதா மத்திய அரசு சொல்லியிருக்கு. இது ஏற்புடையதா? தேச பாதுகாப்பில் குறைபாடு ஏற்படும் என்று மத்திய அரசு கருதுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க எந்த திட்டத்தையும் தனியார் பெருநிறுவனங்களுக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராகிவிட்டது ஒன்றிய அரசு. எல்லா கனிமங்களையும் சில கம்பெனிகளுக்கு சொந்தமாக மாற்றுவதற்கான முயற்சி தான் அந்த முயற்சி. ஏன்னா இப்ப நீங்க போய் மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்கன்னா மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, சுற்றுச்சூழல் பாதிப்பு என்னன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நாங்கள் நினைப்பதுதான் சட்டம், நாங்கள் சொல்வதுதான் விதிகள் சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் அதை காமிக்குது. நிச்சயமாக மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேச பாதுகாப்பு என்பது மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை நீங்க தனியாக அரசெல்லாம் எடுத்து போய் செய்ய முடியாது. மக்களை இன்வால்வ் பண்ணாம, மக்களை ஒருங்கிணைக்காம, மக்கள்கிட்ட கருத்து கேட்காமல் எந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்த முயன்றாலும் நிச்சயமாக தேசத்துக்கு எதிராகத்தான் போய் முடியும். தேச பாதுகாப்பு என்பது சில நிறுவனங்கள்ட்ட கிடையாது, அது மக்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த இறையாண்மை மக்கள்கிட்ட தான் இருக்குது. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு சுந்தரராஜன்.